அண்மை செய்தி விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இன்று தண்டனை விவரம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தூக்கு தண்டனை வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வர குற்றவாளி என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று குற்றவாளிக்கு தண்டனை விவரம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தூக்கு தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கி தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். வணக்கம் முத்துமோகன், வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம் மாணவி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிபதி பிரீத்தா 2 தூக்கு தண்டனைகள் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் நிலையில் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி அவள் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியது. குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 9 நாட்களுக்கு பின்பு காற்றாலை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகரைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீத்தா விசாரணை செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருந்தது. இதில் காலை 11 மணிக்கு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவுடன் நீதிபதி குற்றவாளி என தெரிவித்த நிலையில் தற்போது அந்த வழக்கு தொடர்பாக தண்டனை அறிவித்தார். இந்த தண்டனை அறிவிக்கும் போது நீதிபதி குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில் இந்த மாணவியை கொடூரமாக கொலை செய்துள்ளீர்கள். எனவே இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள சம்பவம். காவல்துறையினர் கடுமையாக தங்களை தேடி வந்தனர். எனவே இந்த வழக்கில் தொடர்புடைய தங்களுக்கு 2 பிரிவின் கீழ் 2 தூக்கு தண்டனை வழங்குவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மாலதி. முத்துமோகன், இந்த வழக்குல விசாரணை நடைபெற்றதா? 71 சாட்சிகளிடம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றதா சொல்லப்படுது. இந்த விசாரணை தொடர்பான விவரம் என்ன? இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கடந்த மாதம் 5ஆம் தேதி வழக்கு விசாரணை துவங்கியது. இந்த மாதம் 5ஆம் தேதி வழக்கு விசாரணை துவங்கியது. இதில் இந்த குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் 71 சாட்சிகள் நேரடியாக விசாரணை செய்யப்பட்டு 2 சாட்சிகள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை செய்யப்பட்டனர். இந்த விசாரணை செய்யப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 77 நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வழக்கில் குற்றவாளிக்கு 2 தூக்கு தண்டனைகள் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாலதி. முத்துமோகன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.